வெல்கம் டு தமிழ் காவியம். சித்துவும் அதே சொல்லி கொடுத்துட்டு இருந்தா. தாரா லேட்டா வந்து ஜாயின் பண்ணது தெரிஞ்சு அவளை 2 நாளைக்கு வெளியே நிக்க சொல்லிட்டான். என்னால இந்த பனிஷ்மெண்ட் ஏத்துக்க முடியாது. நான் வேணும்னே லேட்டா வரல. மெடிக்கல் எமர்ஜென்சி ஒன்னு தேவைப்பட்டது, அதுக்கு நான் போயிருந்தேன் அப்படின்னு சொன்னா தாரா. அதிரன் அதை காதுல வாங்கிக்கவே இல்ல. அவளை தவிர எல்லாருக்கும் கான்சென்ட்ரேட் பண்ணி சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சான். அவளும் சும்மா இல்ல. முதல் வரிசையில போய் நின்னு அவனுக்கு நேரா பேச ஆரம்பிச்சா. என்ன கொழுப்பா, மரியாதையா வெளியே போயிடு அப்படின்னு அதிரன் மிரட்ட, மாஸ்டரே வந்தாலும் என்ன இங்க இருந்து கிளப்ப முடியாது அப்படின்னு அடமா நின்னா தாரா. அதிரனுக்கு கோபம் வந்தது. அவளை தர தரன்னு இழுத்துட்டு போய் வெளியில விடும்பொழுதுதான் சித்து வந்தான். விஷயம் என்னன்னு தெரியாம அதிரன் மேலதான் தப்பு இருக்குன்னு அவனா முடிவுக்கு வந்து தாராவை பிடிச்சிருந்த அதிரன் கைய தட்டி விட்டான். முதல் நாள் நடந்த போட்டியில சித்து ஜெயிச்சு கொஞ்சம் அவனோட பேரு பட்டி தொட்டி எல்லாம் பரவி இருந்துச்சு. அதிரனுக்கு அது தெரியும். ஆனா சித்து தாராவுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரான்னு மட்டும்தான் அவனுக்கு புரியல. இந்த ஹீரோயிசம் வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத, நான் பேசிட்டு இருக்கும் போது நடுவுல வர்றது எனக்கு பிடிக்காது அப்படின்னு கோவமா சொன்னா அதிரன். சித்து வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம தாரா முன்னாடி பெரிய ஆள்னு காமிக்க, பொண்ணுங்களுக்கு பிரச்சனை வந்தா நாங்க இருப்பேன் அப்படின்னு சொல்ல, பெருசா அது யாருக்கும் போய் ரீச் ஆகல. அதுக்கு காரணம் அதிரன் தாரா கிட்ட எந்த தப்பான வார்த்தையும் யூஸ் பண்ணல. அதுக்கு மேல முதல் 2 தடவை அவகிட்ட நிதானமா தான் சொல்லி பார்த்தான். டேய், நீயும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஸ்டூடெண்ட் தானே, எங்க போய் சுத்திட்டு வர அப்படின்னு சித்துவையும் பிடிச்சுக்கிட்டான். மெடிசின் பெவிலியன்ல ஒரு எமர்ஜென்சி தேவைப்பட்டுச்சு, அதுக்கு தான் போயிருந்தேன் அப்படின்னு சித்துவும் அதே கதைய சொன்னான். ஆளுக்கு அதையே காரணமா சொல்றீங்க, அப்படி யாருக்கு அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு அதிரன் புரியாம கேட்டான். கரெக்டா தாரா ரூபினிக்கு ஹெல்ப் பண்ண போனேன் அப்படின்னு உண்மைய சொல்ல, அதே சமயம் சித்து வீராக்குன்னு சொல்லிட்டான். தாரா பின்னாலேயே வால் பிடிச்சு போனவனுக்கு யாருக்கு என்ன ஆச்சுன்னு சத்தியமா தெரியாது. அங்க போய் மாஸ்டர் கேட்ட போதே வீராவை பார்க்க வந்தேன் பொய் சொன்னவனுக்கு இங்க அதிரன் கேட்டதும் அதே பதில சொன்னான். தாரா அதிர்ச்சியாகி சித்துவை பார்க்க அவன் பெருசா எந்த ரியாக்ஷனும் முகத்துல காட்டல. ஆனா அதிரன் அவங்க 2 பேரையும் மாறி மாறி பார்த்துட்டு மாஸ்டர் கிட்ட வாங்க அப்படின்னு கூட்டிட்டு போனான். தாராக்கு பயம் வந்துருச்சு. அதிரன் சொன்ன உடனே வெளியே நின்னுட்டு கொஞ்ச நேரத்துல மன்னிப்பு கேட்டு இருந்தா கூட சும்மா விட்டுருப்பான் போல இருக்கே. இப்ப வந்த 2வது நாளே இந்த பிரச்சனை தேவையா அப்படின்னு அழுதுகிட்டே அதிரன் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சா. ஆனா சித்துக்கு எந்த பயமும் இல்ல. மாஸ்டர் கேட்டா அதிரன் தாரா கிட்ட கோவமா நடந்துகிட்டான், நான் அதை தட்டி கேட்டேன் அப்படின்னு சொல்லிக்கலான்னு வரப்போற விபரீதம் தெரியாம ஸ்டைலா நடந்து வந்துட்டு இருந்தான். இந்த பக்கம் தாராக்கு சித்து நடந்துகிட்டது இன்னும் கோவம் தான் வந்துச்சு. ஹலோ, நீங்க எதுக்கு ஏன் பிரச்சனையில தலைகிட்டீங்க? உங்களாலதான் இப்ப நான் மாஸ்டர் முன்னாடி போய் நிக்கணும் அப்படின்னு கோவமா பேசினா. நான் உங்களை காப்பாத்துறதுக்காக வந்தேன், என்ன போய் இப்படி தப்பா பேசுறீங்களே, என்னம்மா இப்படி பண்றீங்களேம்மா அப்படின்னு முகத்தை பாவமா வச்சுக்க, தாரா கோவத்துல என்ன பண்றான்னு தெரியாம அவனை அடிக்க கை ஓங்க அங்கதான் பெரிய விபரீதம் நடந்துச்சு. சித்து அவகிட்ட இருந்து தப்பிக்க குனிஞ்ச சமயம் தாரா கை அதிரன் கண்ணத்துல பட்டுருச்சு. அதாவது சித்துக்கு விழ வேண்டிய அடி அதிரனுக்கு விழுந்து அத கரெக்டா மாஸ்டர் பார்த்துட்டாரு. என்ன நடக்குதுங்க அப்படின்னு பின்னால இருந்து வந்த குரல்ல கன்னத்துல கை வச்சுட்டு நிக்க, என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சு பயத்துல தாரா அழ, அவங்க 2 பேரையும் மாத்தி மாத்தி பார்த்த அப்புறம் தான் சித்துக்கு எல்லாமே விளங்குச்சு. அந்த மாஸ்டர் சஞ்சீவனோட ஆள். வீராவையும் அவன் கூடவே சுத்திட்டு இருக்கிற சித்துவையும் பழிவாங்க காத்துட்டு இருந்த சமயம் ஆடு தானா வந்து தலைய கொடுத்து மாட்டிக்கிச்சு. அதிரன் யார்கிட்ட இருந்தும் இதுவரைக்கும் அடி வாங்கினது இல்ல. அது ஆக்சிடென்டா நடந்த விஷயம்னு அவனுக்கு புரிஞ்சுது. இருந்தாலும் அவனால அந்த அவமானத்தை ஏத்துக்க முடியல. அண்ணா, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு தாரா அதிரன் கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சா. அதுக்குள்ள மாஸ்டர், அவன் 9th ஸ்டேஜ் பையன், உங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கிற மாஸ்டர், அந்த மரியாதை இல்லாம இப்படிதான் அடிக்கிறதா அப்படின்னு தாராவை பார்த்து கத்துனாரு. சித்துக்கு இப்பதான் விளையாட்டோட விபரீதம் புரிஞ்சுச்சு. அது மட்டும் இல்ல, அவன் வர்றதுக்கு முன்னால அதிரன் தாராக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாம தலைய உள்ள விட்டது மிகப்பெரிய தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டான். ஆனா அது ரொம்ப லேட்டா புரிஞ்சு இப்ப யாருக்கும் உபயோகம் இல்லாம போயிடுச்சு. மாஸ்டர், தாரா மேல எந்த தப்பும் இல்ல, நான் தான் அதிரன் கூட சண்டை போட்டேன் அப்படின்னு சித்து சொன்னான். இல்லன்னு கோவமா சொன்ன அதிரன், இவங்க 2 பேரும் இப்படித்தான் காலையில இருந்து பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு தாராவையும் சித்துவையும் முறைச்சு பார்த்தா. தாரா இப்பதான் இந்த அகாடமிக்கு வந்து இருக்கிறா. ஆனா சித்து ரொம்ப நாளா இங்கதான் இருக்கான். இந்த மாதிரி தப்பு நடந்துச்சுன்னா அதுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதுக்காக தான் அவளை காப்பாத்த பொய் சொன்னான். நீ சொல்லு அதிரன், இவங்க 2 பேருக்கும் என்ன தண்டனை கொடுக்கலாம் அப்படின்னு மாஸ்டர் கேட்டார்.
பொய் சொன்னதுக்கும் என்ன அடிச்சதுக்கும் 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தீர்ப்பு சொன்னான். ஆனா அந்த மாஸ்டருக்கு அது போதாதே, அவரே பழி வாங்க காத்துக்கிட்டு இருக்கிறாரு. வந்த சான்ஸை விடுவாரா? என்னப்பா இவ்வளோ ஈஸியா சொல்லிட்ட, அப்படியெல்லாம் விட முடியாது அப்படின்னு சித்துவை பார்த்து முறைச்சார். இல்ல மாஸ்டர், 2 பேரும் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் பசங்க, இத பெருசா எடுத்துக்கிட்டு போய் மாஸ்டர் முன்னாடி சொன்னா அது பெரிய பிரச்சனையில போய் முடிஞ்சிரும். என் மேலையும் தப்பு இருக்கு. இந்த பொண்ணு ஏதோ மெடிக்கல் ஹெல்ப்புக்கு போயிட்டு வந்தேன்னு சொல்லுச்சு, அதை விசாரிச்சு விட்டு இருக்கலாம். ஏதோ கோபம்னு தலையில அடிச்சுக்கிட்டான். தாராக்கு அதிரன் பேசின விதம் ரொம்ப குற்ற உணர்ச்சியா இருந்துச்சு. அடுத்த செகண்ட் என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கை கூப்பிட்டா. ஆனா அதிரன் அதை ஏத்துக்கல. அவன் கோபமா இருக்கான்னு முகமே காட்டி கொடுத்துச்சு. இந்த பக்கம் சித்துவும் மன்னிப்பு கேட்க வாயை திறந்த சமயம் அந்த மாஸ்டர் உள்ள புகுந்து, ஏண்டா அவன் யாருன்னு நினைச்ச, நீ வம்பு பண்ண, இனி நீ இந்த அகாடமியில இருக்க கூடாது, நாளைக்கே உங்க அம்மாவை வர சொல்லு அப்படின்னு அதிரடியா பேசினார். எல்லாருக்குமே இது அதிர்ச்சியான ஒரு தீர்ப்பு தான். மாஸ்டர் வேண்டாம் அப்படின்னு அதிரன் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம், அவர் ஒத்துக்கவே இல்லை. நாளைக்கு காலையில அசம்பிளில வி மாஸ்டர் முன்னாடி இதை பேசிடலாம், அதுக்கப்புறம் உங்க அம்மாவுக்கு நாங்களே சொல்லி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். அதிரனும் பேசுறதுக்கு எதுவும் இல்லைன்னு கிளம்பிட்டான். தாராக்கு அவளால தான் சித்து இதுல மாட்டிக்கிட்டான்னு நல்லாவே புரிஞ்சுது. ஆனா எதுக்காக வாலண்டியரா வந்து பேசணும்னு கோவமும் இருந்துச்சு. இந்த பக்கம் சித்து கண் கலங்கி நின்னுட்டு இருந்தான். அம்மாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்க மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு அவனால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதை விட வீரா அண்ணைய மேல எந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கு, இந்த விஷயத்த நான் எப்படி போய் சொல்லுவேன் அப்படின்னு தலைய பிச்சுக்கிட்டே நடக்க ஆரம்பிச்சான். தாராக்கு சித்து கூட பேசி பழக்கம் இல்ல, யாரு என்னன்னு தெரியாதவங்க கிட்ட போய் எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு புரியாம அவன் பின்னாடி நடக்க ஆரம்பிச்சா. இப்ப இருக்கிற மனநிலையில திரும்பவும் ட்ரைனிங் கொடுக்கற இடத்துக்கு போக முடியாதுன்னு சித்து அகாடமி விட்டு வெளியே போக அவனை பார்த்துக்கிட்டே தாரா மெடிக்கல் ரூம்ல இருக்கிற அவன் ஃப்ரெண்டு கூட போய் உக்காந்தா. ஆனா மனசு ஃபுல்லா சித்துவை பத்தி மட்டும்தான் நினைப்பு இருந்துச்சு. உள்ள அவ ஃப்ரெண்டு ஜாலியா ஜூஸ் சிப்ஸ்ன்னு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா. என்னடி நல்லபடியா ட்ரைனிங் முடிஞ்சதா, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னு அந்த பொண்ணு சந்தோஷமா சொல்ல, அதுக்கு தாரா நடந்தது எல்லாத்தையும் சொன்னா. என்னடி இப்படியா போய் மாட்டிப்ப, யாராவது 9th ஸ்டேஜ் பசங்க கிட்ட இப்படி வம்பு பேசுவாங்களா, நீ பண்ணது தப்பு அப்படின்னு அந்த பொண்ணு புரிய வச்சுச்சு. நான் நம்ம அகாடமி மாதிரி தெரியாம விளையாடிட்டேன், இப்போ என்னால அந்த பையன் மாட்டிக்கிட்டான், அதுக்கு ஏதாவது ஐடியா சொல்லுடி அப்படின்னு தாரா கேட்க, அந்த பொண்ணு சித்து பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டா. ஏய், அது வீரா அண்ணன் கூடவே இருக்கிற பையன், காலையில கூட அவங்கள பத்தி தான் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒன்னும் கவலைப்படாத, நீ நேரா போய் விஷயத்த வீரா கிட்ட சொல்லிடு, ஏதாவது நல்லது நடக்கும் அப்படின்னு அனுப்பி வச்சா. தாரா எல்லாத்தையும் சொல்லி முடிக்கவும் வீரா எந்த ரியாக்ஷனும் காட்டாம அப்படியே இருந்தான். அண்ணா, இந்த பிரச்சனை பெருசா ஆகிறதுக்கு மூல காரணமே நான் தான். அவங்க சொன்ன உடனே வாயை மூடி இருந்திருக்கலாம், இப்போ என்னால இவன் மாட்டிக்கிட்டான் அப்படின்னு சித்துவை காட்டி சொன்னான். நீ இப்போ உன்னோட ரூமுக்கு போத்தாரா, நாளை காலையில அசம்பிளில பார்க்கலாம் அப்படின்னு வீரா சொல்ல, அண்ணா அப்ப சித்து அப்படின்னு தாரா பதட்டமா கேட்டா. இந்த முடிவு எடுத்தது மாஸ்டர், அவங்க பேச்ச நம்ம கேட்டுதான் ஆகணும், நம்ம 3 பேரும் பேசி எதையும் மாத்த முடியாது, போய் சாப்பிட்டு தூங்கு, நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு தாராவை அனுப்பி வச்சான் வீரா. இப்ப வரைக்கும் சித்து ஒரு வார்த்தை கூட பேசல. வீரா அவனுக்கு சாப்பாட்டை ரூமுக்கே கொண்டு வந்து கொடுத்தான். அதை வாங்காம அண்ணா அம்மா அப்படின்னு சித்து அழ ஆரம்பிக்க, விட்டாம் பொல்லீர்னு ஒரு அற வீரா அவன் கண்ணத்துல. ஓ, இப்பதான் அம்மா ஞாபகம் வந்துச்சா, அதுக்கு முன்னாடி மாடு மேய்க்க போயிருந்துச்சா அப்படின்னு வீரா கோவமா கேட்டான். அண்ணா நான் வேணும்னே பண்ணல, தாரா பாவம்னு அப்படின்னு சித்து இழுக்க, வாய மூடுறா அப்படின்னு வீரா கத்துனதுல சர்வமும் அடங்கி சித்து வெறிச்சு வீராவை பார்த்தான். உனக்கு என்ன பெரிய ஹீரோன்னு மனசுல நினைப்பா, அவளோட வாய்க்கொழுப்புக்கு வாங்கிதான் ஆகணும், நீ யார் நடுவுல புகுந்து குட்டைய குழப்ப அப்படின்னு வீரா கேட்டான். சித்து கிட்ட அமைதி மட்டும்தான், பதில் சொல்றதுக்கு ஏதாவது இருந்தாதானே. அதுவும் வீராக்கு இருக்கிற கோவத்துல கண்டிப்பா அடுத்தது அடிதான் விழுன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதிரன் கிட்ட போய் மன்னிப்பு கேட்டியா அப்படின்னு வீரா கேட்க, இல்லன்னு சித்து தலையாட்டினான். உன்கிட்ட பேச கூட எனக்கு பிடிக்கலடா, என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு வீரா கோவமா வெளியே எழுந்து போயிட்டான். சித்துக்கு ஒரே நாள்ல அகாடமியில வாங்கின பேர் போய் வீரா கிட்ட இருந்து வெறுப்பையும் சம்பாதிச்சது தாங்கிக்க முடியல, அப்படியே அழுதுகிட்டே தூங்கிட்டான். இங்க வெளியே வந்த வீராக்கு மனசு ரொம்ப பாரமா இருந்துச்சு. பட்டு அந்த மாஸ்டர் யாரு, அவர் ஏன் அதிரன் சாதாரணமா பனிஷ்மெண்ட் கொடுத்தத பெரிய லெவல்ல மாத்தி வெளியே அனுப்புற மாதிரி பண்ணினாரு? அவன் அந்த சஞ்சீவன் ஆளு, உன்னை பழி வாங்கறதுக்காகத்தான் சித்துவ இதுல இழுத்து விட்டுருக்கான் அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. நினைச்சேன் இந்த எட்டப்பன் இன்னும் எந்த சதியும் பண்ணாம இருக்கானே எப்படிடான்னு.
ஆரம்பிச்சிட்டான் அவனோட வேலைய அப்படின்னு வீரா பல்ல கடிச்சான். சரி, இப்ப என்ன பண்ண போற? நாளைக்கு காலையில வி மாஸ்டர் இதை சாதாரணமா விட்டா பரவாயில்ல, ஆனா வேற ஏதாவது முடிவெடுத்தா என்ன பண்றது அப்படின்னு பட்டு கேட்டுச்சு. எனக்கும் தெரியல, விடியட்டும் பார்க்கலாம் அப்படின்னு வீரா ரூமுக்கு வந்துட்டான். அங்க வச்ச சாப்பாடு அப்படியே இருக்க சித்து அழுது அழுது தூங்கி இருக்கிறது தெரிஞ்சிச்சு. வீராவும் சாப்பிடல, அப்படியே எல்லாத்தையும் மூடி வச்சுட்டு தூங்க ஆரம்பிச்சான். அடுத்த நாள் சித்து தாரா 2 பேரும் வி மாஸ்டர் முன்னாடி நின்னுட்டு இருந்தாங்க. உங்க வீட்ல இருந்து வர சொல்லிட்டு வா அப்படின்னு மாஸ்டர் கேட்க 2 பேரும் வேண்டான்னு தலையாட்டினாங்க. இந்த பொண்ணு நம்ம அகாடமிக்கு புதுசு, அவளுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியாது, உனக்கு என்ன வந்துச்சு சித்து அப்படின்னு கோவமா கேட்டார். அவன் கிட்ட பதில் இல்ல. அப்ப கரெக்டா சஞ்சீவன் என்ட்ரி கொடுத்தான். மாஸ்டர், இந்த மாதிரி தப்புக்கு தண்டனை கொடுத்தாதான் மத்த ஸ்டூடெண்ட்ஸ் கத்துப்பாங்க, அதனால என்னோட சஜஷன் இந்த பையன் 8th ஸ்டேஜ் பையன் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, பின்னாடி இருந்த வீராக்கு சஞ்சீவனை கொன்னு போட்டா என்னன்னு தோணுச்சு. என்ன விளையாடுறியா சித்து, ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இவ எப்படி அவ்வளவு பெரிய பையன் கிட்ட சண்டை போட முடியும் அப்படின்னு வி மாஸ்டர் கேட்டார். சித்து மனசுல, அப்ப நேத்து அந்த மாஸ்டர் சொன்ன மாதிரி அகாடமியை விட்டு அனுப்ப மாட்டாங்களா, அது போதுமே, யார் கூட வேணாலும் சண்டை போடலாம்னு முந்திரி கொட்ட மாதிரி மாஸ்டர் நான் பண்றேன் அப்படின்னு பதில் சொன்னான். பாத்தீங்களா, அவனுக்கே பயம் இல்ல, தைரியமா பண்றேன்னு சொல்லும் போது நம்மளும் பசங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும் மாஸ்டர் அப்படின்னு சஞ்சீவன் பின்னாடி இருந்த வீராவை பார்த்துட்டே சொன்னான். சரி, ஃபைட் நடக்கட்டும், அடா 8th ஸ்டேஜ் பைய கூட வேண்டாம், வேற யாராவது சஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு மாஸ்டர் இறங்கி வந்தார். இதத்தான் எதிர்பார்த்தான் சஞ்சீவன். என் அகாடமில இருந்து பசங்க வந்திருக்காங்க, அவங்க கூட சித்து சண்டை போடட்டும் அப்படின்னு 2 பன்னி சைஸுக்கு பசங்களை கொண்டு வந்து நிப்பாட்டினான். பாக்குறதுக்கு சின்ன பசங்க மாதிரி இருந்தாலும் அவங்க ஸ்ட்ரென்த் வீக்னஸ் எல்லாமே நெட்ரிக்கன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டான் வீரா. இவங்க எந்த ஸ்டேஜ்னு மாஸ்டர் கேட்க 3rd ஸ்டேஜ்னு சஞ்சீவன் சொன்னான். சித்துவை பொறுத்த வரைக்கும் வீட்டுக்கு போறதுக்கு பதிலா 4 எரும மாடு கூட சண்டை போட கூட அவன் ரெடி. என்னப்பா, உனக்கு ஓகேவா அப்படின்னு மாஸ்டர் சித்து கிட்ட கேட்க அவன் ஓகே அப்படின்னு வேகமா தலையாட்டி வச்சான். என்ன வீரா பார்த்துட்டு சும்மாவே இருக்க, ஏதாவது பேசு அப்படின்னு பட்டு சொல்லுச்சு. அப்படின்னு சொன்ன வீரா வி மாஸ்டர் முன்னாடி வந்து குனிஞ்சு மரியாதை கொடுத்துட்டு, நானும் இந்த போட்டியில கலந்துக்கலாமா அப்படின்னு கேட்க எல்லாருக்கும் அதிர்ச்சி. நீ எப்படி இதுல கலந்துக்க முடியும், அவன் தப்பு பண்ணா அதுக்கான பனிஷ்மெண்ட் இது அப்படின்னு சஞ்சீவன் முந்திக்கிட்டு பேச ஆரம்பிச்சான். வீரா அவனை கண்டுக்காம, சித்துக்கு ஆப்போனண்டா 2 பேர் இருக்காங்க மாஸ்டர், அவனால ஒத்தையா சமாளிக்க முடியாது, அதுக்காக நான் பார்ட்னரா ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வீரா சொன்னான். அதெல்லாம் முடியாது, பனிஷ்மெண்ட்டை கன்சர்ன் பர்சன் மட்டும்தான் ஏத்துக்கணும், நீ தலையிடாத அப்படின்னு வீராவை ஒதுக்கி வச்சான் சஞ்சீவன். அதேதான் நானும் சொல்றேன், இது எங்க அகாடமி பிரச்சனை, நீங்க எதுக்கு தலையிடுறீங்க, நான் எங்க மாஸ்டர் கிட்ட பேசணும் அப்படின்னு சஞ்சீவனுக்கு நோஸ் கட் கொடுத்தான் வீரா. என்ன மாஸ்டர் இது, உங்க அகாடமி பசங்களுக்கு மரியாதைனா என்னன்னு தெரியாதா, வேற இடத்துல இருந்து வந்தா இப்படித்தான் நடந்துக்கணுமா அப்படின்னு வீரா பத்தி வி மாஸ்டர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா சஞ்சீவன். வீரா, என்னப்பா இது அப்படின்னு மாஸ்டர் கேட்க, அவன் சொன்ன பதில்ல வி மாஸ்டர் மட்டும் இல்ல, சஞ்சீவன் தலை கூட தானா அவன் போட்டியில கலந்துக்க சம்மதிச்சது. எபிசோட் 76. சித்து தாரா அதிரன் கிட்ட பண்ண வம்பு பெருசாகி சித்து அகாடமி விட்டு வெளியே போகணும்னு ஒரு மாஸ்டர் சொல்லி இருந்தார். இப்போ அது மாறி போய் 2 பசங்களோட சண்டை போடணும்னு வந்து நின்னு இருக்கு. வீரா சித்துக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அவனும் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொல்ல சஞ்சீவன் ஒத்துக்கல. வீரா, நீ 6th ஸ்டேஜ் பையன், எப்படி இவங்க கூட எப்படி சண்டை போட முடியும் அப்படின்னு சஞ்சீவன் கேட்டான். அப்ப எப்படி மாஸ்டர் சித்துவை மட்டும் 9th ஸ்டேஜ் பையன் கூட சண்டை போட சொன்னீங்க அப்படின்னு வீரா மடக்க சஞ்சீவன் முகத்துல ஈ ஆடல. வி மாஸ்டருக்கும் சிரிப்பு வந்துருச்சு. ஆனா அவர் அதை வெளியே காட்டிக்கல. எனக்கு உங்க அகாடமி பையன் மேல நம்பிக்கை இருந்துச்சு, அதான் 9th ஸ்டேஜ் பையன் கூட சண்டை போட சொன்னேன் அப்படின்னு இத்து போன காரணம் ஒன்ன சஞ்சீவன் சொல்ல, இந்த பைத்தியத்தை யாருடா உள்ள விட்டான்னு வீராக்கு தோணுச்சு. அதேதான் நானும் சொல்றேன் மாஸ்டர், உங்களுக்கு உங்க அகாடமி பசங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா எங்க கூட சண்டை போட சொல்லுங்க, இல்ல சித்து எந்த பனிஷ்மெண்ட்டும் எடுத்துக்க மாட்டான்னு வீரா ஒரே போடா போட்டான். வீரா இவ்வளவு பேசியும் வி மாஸ்டர் எதுவுமே சொல்லாம இருக்கிறது சஞ்சீவனுக்கு அதிர்ச்சியா இருந்துச்சு. மாஸ்டர், வீராவை பேச விட்டுட்டு நீங்க அமைதியா இருந்தா என்ன அர்த்தம் அப்படின்னு சஞ்சீவன் கேட்டான். என்ன கேட்டா, ஆரம்பத்துல இருந்து நீ இந்த பிரச்சனை பத்தி பேசிட்டு இருக்க,
வீரா சொன்ன மாதிரி இது எங்க கடமை பையன் சம்பந்தப்பட்ட விஷயம். அதிரன் நேத்து இதுக்கு தீர்ப்பு கொடுத்துட்டா. நீதான் தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வி மாஸ்டருக்கு கோபம் வந்துருச்சு. சஞ்சீவன் மனசுல ஐயோ முதலுக்கே மோசம் ஆயிடும் போல இருக்கே, தேவையே இல்லாம வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டேனா. வீரா சண்டைக்கு வரணும்னு தானே நான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அவனே ஒத்துக்கும் போது என்ன அப்படின்னு மனசுக்குள்ளேயே செருப்பால அடிச்சுக்கிட்டான். அதுக்குள்ள சபையில பெரிய சலசலப்பு ஏற்பட ஆரம்பிச்சுது. உடனே வி மாஸ்டர் எழுந்து, இதுவரைக்கும் சிங்கிள் ஃபைட் தான் நம்ம பார்த்திருக்கோம், இன்னும் 3 நாள்ல டபுள் ஃபைட் பார்க்க போறோம். வீரா சித்து ஒரு டீமு, சஞ்சீவன் அகாடமில இருந்து வந்த பசங்க ஒரு டீமு அப்படின்னு ஃபைனல் டெசிஷன் சொல்லிட்டு கிளம்பிட்டார். தாரா சித்து கிட்ட ஏதோ பேச வர, தயவு செஞ்சு இனிமே என் பக்கம் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு வீரா பின்னாடி கிளம்பிட்டான். அண்ணா இன்னும் 3 நாள் டைம் இருக்கு, எனக்கு எல்லா டெக்னிக்ஸும் கத்துக்கொடு, நான் ரெஸ்ட் எடுக்காம பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு கண் கலங்க சொன்னா சித்து. முதல்ல இந்த அழுது வடிகிற மூஞ்சிய வச்சுக்காம சாதாரணமா பேசி பழகு. எனக்கு உன் மேல கோவம் இருந்துச்சு, ஆனா இப்ப அதை பிடிச்சுக்கிட்டு 2 பேரும் ஒன்னா ஒரே பாதையை கடக்க முடியாது, யாராவது ஒருத்தர் இறங்கி வந்துதான் ஆகணும். நான் எல்லாத்தையும் மறந்துட்டு உன்கிட்ட பேசலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு வேற பக்கம் முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டான் வீரா. காலையில இருந்து வீரா பேசாம இருந்தது சித்துக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ வீரா அவன் கூட ஃபைட்டுக்கு ஜாயின் பண்ணது ஒரு பக்கமும், நல்லா பேசுறேன்னு சொன்னது இன்னொரு பக்கமும் சந்தோஷத்துல திக்கு முக்காட வச்சுச்சு. அதுக்காக முன்ன மாதிரி குதிக்கல, நேரா வீரா கால்ல விழுந்துட்டான். பதறி சித்துவை தூக்கி விட்ட வீரா, இதான் கடைசி, இன்னொரு தடவை என் காலில் விழுந்த நான் இனிமே உன்கிட்ட பேசவே மாட்டேன் அப்படின்னு உறுதியா சொல்லிட்டான். அதுக்கப்புறம் அங்க நோ ஆர்கியூமெண்ட்ஸ், ஒன்லி ஆக்ஷன் அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் செம்மையா பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சஞ்சீவன் அகாடமியில இருந்து வந்த பசங்க 4th ஸ்டேஜ் தானான்னு வீராக்கு ஒரு தரம் நெற்றிக்கண் வழியாவும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டான். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா டெக்னிக்ஸும் சித்துக்கு சொல்லி கொடுக்கணும். 3 நாள்ல இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்டா தெரியாது, ஆனா முயற்சி பண்ணி பார்க்கறத விடக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணாங்க. பிரேக் டைம் வந்துருச்சு. சாப்பிடுற இடத்துக்கு கூட போகல வீராவும் சித்துவும். அதே மாதிரி போட்டியில கலந்துக்கிற டீம்ஸ் 3 நாளைக்கு அகாடமி ட்ரைனிங் வர வேண்டான்னு மாஸ்டர் சொல்லிட்டார். சாப்பிடும்போது கூட வீரா சித்துக்கு நிறைய ட்ரிக் சொல்லி கொடுத்தான். திடீர்னு சித்துக்கு விக்கல் எடுக்க பக்கத்துல இருந்த தண்ணி டம்ளர் காலியா இருந்துச்சு. இருடா நான் போய் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வீரா எழுந்த சமயம் அவங்க முன்னாடி தண்ணி டம்ளரோட நின்னுட்டு இருந்தா தாரா. சித்து அவகிட்ட இருந்து வாங்க பிடிக்காம முகத்தை திருப்பிக்க வீரா சிரிச்சுக்கிட்டே அதை வாங்கி அவன் கிட்ட கொடுத்தா. அண்ணா இவளால நம்ம வாழ்க்கை பாழா போனது பத்தாதா, இப்ப நீங்க எதுக்கு அவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு பல்ல கடிச்சா சித்து. பல்ல உடைச்சு கையில கொடுக்கறதுக்குள்ள குடி அப்படின்னு வீரா சொல்ல டம்ளர் 1 செகண்ட்ல காலி ஆயிருச்சு. வீரா நெற்றிக்கன் மூலமா தாரா பத்தி எல்லா விஷயத்தையும் ஸ்கேன் பண்ணிட்டான். அவளும் சித்து மாதிரி தான், கொஞ்சம் வாய், முன்கோபம் எல்லாம் இருக்கு, ஆனா ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு தாரா சொல்ல, இது என்னோட அண்ணன், நான் மட்டும்தான் உரிமையா கூப்பிடுவேன், மரியாதையா இங்க இருந்து போயிடு அப்படின்னு தாராவை பிடிச்சு தள்ளி விட்டான் சித்து. அதுல அவ கண் கலங்கி சித்துக்கே ஒரு மாதிரி ஆயிருச்சு. அதுக்குள்ள வீரா, டேய் நானும் பார்த்துட்டே இருக்கேன், என்ன ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க, சொல்ல போனா அவ தான் உன்னை அசிங்கமா திட்டணும், தேவையில்லாம அவ பிரச்சனைக்கு நடுவுல புகுந்து இவ்வளவு பெரிய சண்டை இழுத்து விட்டுருக்க, மரியாதையை இப்ப அவளை தள்ளி விட்டதுக்கு மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னான். சித்து உடனே மன்னிப்பு கேட்டுட்டு எழுந்து போயிட்டான். இங்க வாமா அப்படின்னு தாராவை பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு அவளோட அப்பா அம்மா பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சான். எனக்கு அப்பா அம்மா இல்லைண்ணா, அத்தை வீட்டில தான் வளர்ந்தேன், என்னை பாதுகாக்க மட்டும்தான் கொஞ்சம் வாயாடுவேன், மற்றபடி நான் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சித்துவை முறைச்சிக்கிட்டே சொன்னா தாரா. தாராவை பத்தின விஷயம் எல்லாமே வீராக்கு முன்னாடியே தெரியும், அது சித்து காதுல விழணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இப்ப விசாரிக்கிற மாதிரி பாவலா காட்டினான். ஆனா சித்து பெருசா எதையும் ஃபீல் பண்ணல. அண்ணா டைம் ஆயிடுச்சு, பிராக்டிஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு பொசிஷன்ல வந்து நின்னான். தாராக்கு இருக்கணுமா போகணுமான்னு தெரியல, அப்படியே அவங்கள பார்த்துட்டு இருந்தா. 10 நிமிஷத்துக்கு மேல அவளால சும்மா இருக்க முடியல. அண்ணா நான் கிளம்புறேன் அப்படின்னு திரும்ப உடனே வீரா, 3 நாளைக்கு ட்ரைனிங் இல்லாத சமயம் எங்க கூடவே இரு அப்படின்னு சொல்லிட்டான். தாரா துள்ளி குதிச்சு உடனே போய் உங்க 2 பேருக்கும் ஜூஸ் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு ஓடிட்டா. வீரா ஓர கண்ணால சித்துவை பார்க்க அவன் தாரா போன திசையை கூட திரும்பி பார்க்கல. அவன் உண்மையாவே இந்த போட்டியை சீரியஸா எடுத்துக்கிறான்னு வீராக்கு புரிஞ்சுச்சு. அப்போ சரியா ரூபினி அங்க வந்தா.
வீரா அவளை பார்த்தாலும் எதுவும் பேசாம அவன் வேலைய கண்டினியூ பண்ணான். வீரா, நீ இந்த போட்டியில கலந்துக்கிறது எனக்கு சரியா படல. அந்த சஞ்சீவன் நல்லவன் கிடையாது. கொம்பனே என்கிட்ட அதை சொல்லி இருக்கான். ஆரம்பத்துல அவன் கூட சஞ்சீவன் கூட சுத்திட்டு தான் இருந்தான், இப்ப தள்ளி இருக்கான் அப்படின்னு எச்சரிக்கை பண்ணா ரூபினி. வீரா அப்பவும் பதில் சொல்லல. ரூபினிக்கு இதுக்கு மேல பேசினா மரியாதை இருக்காதுன்னு வந்த வழிய திரும்பி போயிட்டா. அண்ணா, அவ பேசினது அப்படின்னு சித்து இழுக்க, இதே விஷயத்த வி மாஸ்டர் முன்னாடி வந்து சொல்வாளா? அன்னைக்கு இவளும் தான் பார்த்துட்டு இருந்தா. எல்லாம் முடிஞ்ச பிறகு இப்ப இங்க வந்து பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? நீ பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொடுத்தான். 3 நாள் இப்படியே முடிஞ்சு போட்டி நடக்க போற நாளும் வந்துச்சு. இதுவரைக்கும் எல்லாரும் சிங்கிள் ஃபைட் தான் பார்த்திருக்காங்க. இதுதான் முதல் தடவை டபுள் ஃபைட் பார்க்க போறது. அத கேள்விப்பட்டு ஆகாய மலை சுத்தி இருக்கிற அத்தனை ஜனங்களும் அங்க கூடி இருந்தாங்க. வீராக்கு இவ்வளவு கூட்டம் புதுசு இல்ல, அவன் நிறைய தடவை பார்த்திருக்கான். ஆனா சித்துவை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே புதுசு. ஒரு காலத்துல வேடிக்கை பார்த்துட்டு இருந்தவன் இப்போ களத்துல இறங்க போறான். அந்த டென்ஷனே அவனுக்கு உடம்பு நடுக்கத்தை கொடுத்துச்சு. வீரா அதை புரிஞ்சுக்கிட்டு சித்து கைய விடாம புடிச்சுக்கிட்டு தான் நடந்தான். எதிரில ஓடி வந்த தாரா மூச்சு வாங்க, அண்ணா நீங்க 2 பேரும் தான் இன்னைக்கு வின் பண்ண போறீங்க, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு சிரிச்ச முகமா சொன்னான். வீரா திரும்பி சித்துவை பார்க்க, அவன் அதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி வேற பக்கம் முகத்தை திருப்பி வச்சுக்கிட்டான். வீரா நம்மட்டு சிரிப்பு சிரிச்சுக்கிட்டே, நீ இங்கேயே இரு, நான் போய் மாஸ்டர் கிட்ட பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு அவங்க 2 பேருக்கும் தனிமை கொடுத்துட்டு கிளம்பிட்டான். 3 நாளா தாரா கிட்ட முகம் கொடுத்து கூட பேசல சித்து. அவதான் 2 பேரும் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தண்ணி, சாப்பாடு, டவல் எல்லாமே கைக்கு கை எடுத்து கொடுக்கறது. அப்புறம் அவங்க ரூமுக்கு எவ்வளவு லேட்டா போனாலும் அவளும் அது வரைக்கும் பார்த்துட்டு தான் அவ இடத்துக்கு போவா. அதே மாதிரி காலையில 4 மணிக்கே வந்து எழுப்புறதுன்னு சின்சியரா இருந்தா. சித்து மனசுல தாரா பண்ணது எதுவுமே சலனத்தை ஏற்படுத்தலையான்னு கேட்டா கண்டிப்பா ஏற்படுத்துச்சு. ஆனா அதை விட வீரா முக்கியம். அவன் தனக்காக சண்டை போட ஒத்துக்கிட்டது முக்கியம்னு எல்லா ஃபீலிங்ஸையும் அடக்கிக்கிட்டான். சித்து பிளே பாய் ஒண்ணு கிடையாது. அவங்க அம்மா கஷ்டப்பட்டு வளர்த்தத ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்து உணர்ந்து வாழுற பையன்தான். முக்கியமா சொல்ல போனா அப்பா வாசனையே இல்லாம தொடநடுங்கியா இருந்தவன வீரா தான் இந்த அளவுக்கு நேர்த்தியா மாத்தி இருக்கான். தாராவை முதல் நாளே குட்டி பொண்ணு அழகா இருக்காளேன்னு அவன் மனசுல ஆழமா பதிஞ்சிட்டா. அதனாலதான் அதிரன் கூட தைரியமா சண்டை போட்டான். எப்போ அவளுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சிச்சோ அப்பவே நான் தான் எல்லாமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டான் சித்து. ஆனா வீரா சொன்ன மாதிரி ஒரு தகுதி வளர்த்துக்கணும், அது ரொம்ப முக்கியம்தான். இவ்ளோ சைலன்ஸ், என்கிட்ட பேச மாட்டியா சித்து அப்படின்னு உதட்ட கடிச்சு அழுகைய கட்டுப்படுத்தி தாரா கேட்டா. பதிலுக்கு என்ன உனக்கு பிடிக்குமா அப்படின்னு சித்து கேட்டது அவனுக்கே காதுல விழுந்துச்சான்னு தெரியாது. அவ்வளோ பயந்து அந்த கேள்வியை கேட்டான். தாராக்கு கூட்ட சத்தத்துல உண்மையாவே சித்து கேட்டது காதுல விழல. அதனால அமைதியா இருந்தா. அத தப்பா புரிஞ்சுக்கிட்ட சித்து அவளுக்கு பிடிக்கல போல இருக்குன்னு மனசு ரொம்ப வருத்தப்பட்டான். அதே வருத்தத்தோட என்ன மன்னிச்சிரு, இனிமே நான் உன் பக்கம் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப, அது மட்டும் அவ காதுல நல்லாவே விழுந்துச்சு. ஏன் இப்படி சொன்னா? என்கிட்ட பேச மாட்டியான்னு கேட்டதுக்கு இது பதில் இல்லையே அப்படின்னு தாராக்கு சித்து பேசினது குழப்பமா இருந்துச்சு. 10 அடி கூட சித்து நடந்திருக்க மாட்டான். ஓடி போய் அவன் முன்னாடி நின்ன தாரா, என்ன உன் பிரச்சனை? நான் அன்னைக்கு அப்படி பேசியிருக்க கூடாதுதான், அதுக்காக இவ்வளவு என்ன அவாய்ட் பண்ணணுமா? இப்ப என்ன, நான் உன் கண்ணு முன்னாடி வரக்கூடாது அவ்வளவுதானே? இனிமே வரமாட்டேன், சந்தோஷமா போய் போட்டியில கலந்துக்கோ அப்படின்னு அழுகைய மறைக்க முடியாம கண்ணுல இருந்து தண்ணி அருவியா கொட்ட ஆரம்பிச்சிச்சு. சித்துக்கு சந்தோஷத்துல என்ன சொல்றதுன்னே தெரியல. இனிமே வீராவை அண்ணான்னு கூப்பிடாத அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நடக்க ஆரம்பிச்சிட்டான். தாராக்கு உடனே ஒருவேளை வீராவை இவன் மட்டும்தான் சொந்த கொண்டாடணும்னு நினைக்கிறான் போல இருக்கு அப்படின்னு தப்பா புரிஞ்சுக்கிட்டா. முன்னாடி நடந்துகிட்டே இருந்த சித்து இவ்வளவு நேரத்துக்கு மண்டையை பிச்சுக்கிட்டு 100 கேள்வி கேட்டு வந்திருக்கணுமே, எங்க இந்த குட்டி வரல அப்படின்னு திரும்பி பார்த்தான். அங்க தாரா காத்துல ஏதோ கணக்கு எழுதிக்கிட்டு இருந்தா. தலையில அடிச்சுக்கிட்ட சித்து நேரா அவன் முன்னாடி வந்து நின்னான். அவனை பார்த்த உடனே தாராக்கு பயங்கர கோபம் வந்துச்சு. இத பாரு, யாரை எப்படி கூப்பிடணும்னு எனக்கு தெரியும். உனக்கு பயந்து என்னால வாழ முடியாது. வீரா அண்ணன் சொல்லட்டும், அது பக்கத்துல வர வேண்டான்னு, நீ நடுவுல வராத அப்படின்னு மூக்க உறிஞ்சுக்கிட்டு நின்னான். அடியே என் அத்தை பெத்த ரத்னமே, நீ அவரை அண்ணான்னு கூப்பிட்டா நம்ம உறவு மாறி போயிடும். இப்பவும் இந்த மரமண்டைக்கு புரியலன்னா போய் உன் ரூம்ல மல்லாக்கப்படுத்தி யோசிச்சுட்டு வா. மாமா போய் போட்டியில கலந்துக்கிறேன்
அப்படின்னு தாரா கணத்துல தட்டிட்டு கிளம்பிட்டான். சித்து கிளம்பி 10 நிமிஷம் அப்புறம்தான் தாராக்கு அவன் என்ன சொல்ல வந்தானே புரிஞ்சுச்சு. அதுவும் கடைசியா சொன்ன மாமா அப்படிங்கிற வார்த்தையில உண்மையாவே அவன் மயங்கிட்டா. இங்க வீரா சித்து முகத்தை பார்த்தே அவங்க 2 பேருக்கும் ராசி ஆயிடுச்சுன்னு புரிஞ்சுக்கிட்டான். அதே சமயம் சித்து கவனம் எங்கேயும் செதறிடக்கூடாதுன்னு அவனுக்கு அடிக்கடி புரியவும் வச்சான். தாராவை பொறுத்த வரைக்கும் அவளுக்கு இப்போ 2 உறவு கிடைச்சிருச்சு. அதே சந்தோஷத்தோட அவங்க போட்டிய முதல் வரிசையில உட்கார்ந்து பார்க்க ஆரம்பிச்சான். இங்க சஞ்சீவன் அவன் அகாடமி பசங்களை செமையா இந்த 3 நாள்ல ரெடி பண்ணிட்டான். சித்து மட்டும் இருந்தா இவ்வளவு மெனக்கடல் இருந்திருக்காது. ஆனா விடா கொண்ட வீரா இருக்கானே, அவனை சமாளிக்க முடியாதுன்னு வந்த அன்னைக்கே புரிஞ்சுது. சஞ்சீவன் அகாடமி பசங்க 2 பேரும் ட்வின்ஸ். அதை வச்சு எந்த அளவுக்கு ஆப்போசிட் டீமை குழப்பணும்னு சஞ்சீவன் நல்லாவே சொல்லி கொடுத்து அனுப்பி வச்சான். மொத்தம் 3 ரவுண்ட் இருக்க போகுது. இந்த ஃபைட்ல வீராவை தோக்கடிக்கணும் அப்படின்னு ஒரே எண்ணத்தோட சஞ்சீவன் எல்லா ஏற்பாடையும் பண்ணியிருந்தான். இதுல 4 பேருமே ஒரே சமயத்துல ஃபைட் பண்ண போறாங்க. அதாவது 1 on 1 இருக்க போறதில்ல. அந்த ரூலை மாஸ்டர் சொன்ன உடனே சித்துக்கு கொஞ்சம் டென்ஷன் இருந்தது உண்மைதான். ஆனா வீரா அதுக்கேத்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டான். வீரா நெட்ரிக்கன் மூலமா அவங்க 2 பேரோட ஸ்ட்ரென்த் வீக்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு யாரை செலக்ட் பண்றதுன்னு முடிவு எடுத்துட்டான். என்ன நடந்தாலும் சித்து உயிருக்கு எதுவும் ஆபத்து வரக்கூடாது அப்படின்னு மட்டும்தான் வீராவோட எண்ணம். அதுக்கு காரணம் சஞ்சீவன் குணத்தை பத்தி தான் அவன் ராணா மாஸ்டர் கூட பேசும்போதே பார்த்துட்டானே. வி மாஸ்டர் 2 டீம் நடுவுல வந்து நின்னாரு. வீரா மேல அவருக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம சித்துவை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில இருந்து காப்பாத்த வீரா எடுத்துக்கிட்ட இந்த மெனக்கடல் அவரை ரொம்பவே யோசிக்க வச்சது. வீரா, நீ உள்ள போய் இந்த 3 ரவுண்டுக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் பார்த்துட்டு வா. உனக்கு ஏதாவது திருப்தி இல்லைன்னா நான் மாத்துறேன் அப்படின்னு சொன்னாரு. சஞ்சீவனுக்கு இது எரிச்சலா இருந்துச்சு. இருந்தாலும் பேசி மூக்கு உடைய விரும்பாம அமைதியா இருந்துட்டான். வீரா சித்துவை கூட்டிட்டு உள்ள நுழைய அந்த ட்வின்ஸ் பசங்களும் ஜாயின் பண்ணாங்க. திடீர்னு உள்ள இருந்து ஆ அப்படின்னு சத்தம் கேட்க வி மாஸ்டர் திரும்பி பார்த்து அதிர்ச்சி ஆயிட்டாரு. தொடர்ந்து கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். லைக் செய்யும் ஒரு சிலருக்கு ஹைப் வந்தால் ஹைப் செய்யுங்கள்.